ஒரு நாள் தோட்டத்து பக்கம் போனாங்க, நானும் எங்கள் அம்மாவும் போனாங்க. டேய் மரத்தில் தேங்காய் 1 2 கீழே விழுதுடா, கைக்கு கிடைக்காது, ஏறி 2 பறித்து போட்டுடுறா அப்படின்னாங்க. நானும் ஆர்வத்தில் டங்குன்னு ஏறினேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு மரம் ஏறி. டங்குன்னு ஏறினேங்க. டங்குன்னு ஏறினதில் இடுப்பு பிடிச்சிக்கிச்சிங்க. ஒரு வாரத்துக்கு வலி, சரியான வலிங்க. அப்புறம் ஒரு வழியாக ஏறிட்டுங்க. மரம் ஏறிட்டு அந்த பழுத்த காயெல்லாம் இருந்தது, அந்த கீழே விழுந்தது. அதுவே காற்றுக்கெல்லாம் விழுந்துடும். அந்த தேங்காயை பறிச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு பறிச்சுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா பழுத்த காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு கூடவே கொஞ்சம் இளநீர் இருந்தது, அதுவும் ஒரு 4 பறிச்சுக்கிட்டான் பசங்களுக்கு. சின்ன மரமாக இருந்தாங்கட்டி ஏற முடிஞ்சுது, இல்லைன்னா நம்மளால் இந்த மரம்லாம் ஏற முடிஞ்சிருக்காது. ரொம்ப நாள் கழித்து மரம் ஏறுறோம். ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டேன். ஆனால் அந்த பெயின் எனக்கு தான் தெரியும். ஒரு வாரத்துக்கு கால் வலி தான், சரியான வலி. ஓரளவுக்கு காய் பறித்து போட்டாச்சு. பழுத்த காயெல்லாம் பறித்து போட்டாச்சு. இங்கே பாருங்க, நிறையா காய். கூடவே சரியான வெயிலுன்ட்டு இளநீர் படித்து எங்கடா ஒன்றே காணும். இளநீர் கடிச்சு சாப்பிட்ருவோம். காய் போட்டுன்னு வரத்துக்கு பைய எடுத்துன்னு வரல, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வந்துட்டோம். எங்கள் அம்மா பாரு மடியில் போட்டுனுக்குதுங்க. நானும் லிங்கில் போட்டுக்கிறேன். அச்சிக்காக்கு இளநீர் பாப்பாக்க சூப்பராக்குதா? குடி குடி. மரம் ஏறும்போது தாங்க கஷ்டம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம பசங்க அதை ரசித்து குடிக்கும்போது அந்த கஷ்டம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அச்சிக்கா பாருங்கள் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஆட்டி பார்க்குது. இன்னும் தண்ணி இருக்குதா இல்லையா அப்படின்னு எட்டி வேறு பார்க்குது பாருங்கள், கண்ணு விட்டு. ஏதோ இருக்குது போல், திருப்பி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அச்சிக்கா. தண்ணி இருக்குது போல், ஃபுல்லாக ட்ரை பண்ணுற வரையும் குடிப்பாங்க போல். திருப்பி ஒரு ஆட்டு உள்ளவர் பார்த்துட்டாங்க. ஆயிப்போச்சு. இது வந்து நம்ம தேஜுவங்க. தேஜு வந்து இளநீர் குடிக்குதா இல்லையான்னு தெரியல. தேங்காய் மொத்தம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டம்ளரில் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தா, அதுதாங்க ஆச்சரியமாகுது. தேஜு கூட இளநீர் குடிக்குதுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக குடிக்குதுன்ட்டு. வேணானே சொல்லைங்க, இனிப்பாக இருக்கிறதுனால குடிச்சிக்கிச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. பாய்ங்க.